எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்று நமது மெய்மத வேதமோதும் பாடசாலை திருவண்ணாமலை காணொளி சபையில் காரியதரிசி மெய்வழி செந்தாமரை அனந்தர் மாமா அவர்களை முத்திப்பேருரையாற்ற நமது ஜூம் குடும்பம் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். நமஸ்காரம் மாமா. எல்லாருக்கும் நமஸ்காரம். திருவண்ணாமலை காணொளி நிகழ்நிலை சபையினருக்கும் சாலை சதீஷ், சாலை சிவகுமார் மற்றும் என் உரையை பதிவு செய்து கொண்டிருக்கும் சாலை ஆனந்த முதலியாருக்கும் என் மனம் கனிந்த நமஸ்காரங்கள். அண்டராலும் அடிய ஒன்னா தீரு அண்டரண்டம் பகிரண்டம் பாய்ந்துமே அண்டம் ஓரணுவினுள்ளே காட்டிய அண்டம் ஓரணுவினுள்ளே காட்டிய தொண்டர் உள்ள தொடுங்கும் தனியரே. அதாவது இந்த அண்டம் அளவிட முடியாத பிரம்மாண்டமாகும். ஆனால் இந்த அண்டத்தை பற்றிய பல பார ரகசிய பரமமை உண்மைகள் பல உண்டு. இதுவே மெய்ஞான பிரம்ம கல்வி. இந்த மெய்ஞான பிரம்ம கல்வியில் தூள ரகசியம் 12,000, ஜீவதேக ரகசியம் 12,000 என்று உள்ளது. இது முழுவதனை பற்றியும் மெய்ஞான பெரியவர்கள் ஆங்காங்கு தொட்டு தொட்டு கால காலமாக காட்டிவிட்டு தான் சென்றிருக்கிறார்கள். ஆனால் தனி ஒருவராக யாரும் முழுவதும் சொல்லியதில்லை. அமுத கலைஞான போதத்தில் தொட்டு தொட்டு காட்டிவிட்ட முன்னுரைத்த நூல்கள் தோணும் தொட்ட குறையவர்க்கு மதியவர்க்கும் தோண என்று தெய்வம் பாடியிருக்கிறார். வல்லார் வரை அப்படித்தான் உலக மக்களுக்கு ஞான செய்திகளை தந்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் கடைவிரித்தோம் கொல்வாரில்லை என்கிறார்கள். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று கூறிவிட்டு மட்டுமே சென்றிருக்கிறார்கள். ஆனால் நமது தெய்வமர்கள் தம் மக்களானவர்கள் விடாப்பிடியாக ஒரு பூரண ஞான அறிவினை பெற பிரம்ம ஞான ரகசியம் முழுதும் அண்டவகிரண்ட ரகசியம் முழுமையும் நம் ஜீவ அகத்தில் இறை விரிப்பின் சின்மய ரூபமான பிரம்ம பிரகாச ஆவி நமக்குள் ஆகியுள்ள வெந்தையை பாடியிருக்கிறார்கள். ஓதிய முத்த நூலில் மறைத்தது உடைத்திடுவேன் இங்கே என்று சோடசனையில் பாடியிருக்கிறார்கள். அந்த பிரம்ம ரூப பேரொளி நாம் அகத்தில் எப்படி அருட்பெருஞ்சோதியாக பிரகாசிக்கின்றது என்பதையெல்லாம் தெய்வம் பாடியிருக்கிறார்கள். செல்வ கோடி சூரிய பிரகாச சஞ்சீவி தெய்வ புண்ணியன் பூமலர் பூத்த சஞ்சீவி என்று ஆனந்த படிப்பில் பாடுகிறார். வான்மதி குரல் 254 வாக்கியத்தில் ஆண்டவர்கள், தேவாலய மாளிகையை திறக்கும் சாவியே உன் மைத்தவ குருவரன் தரும் மூல மந்திரமாகும். அச்சாவி கொண்டு உனது சொர்க்கவாசலை திறக்க மாசிலா தூயமணி மாளிகையுள் நீ நுழைந்தால் சுயம்புலிங்கம் தரிசிக்குவோர். இது கல்லாலால மரத்து விருட்சம். இதன் கீழ் கோடி சூரிய பிறவியை வீசிக்கொண்டு ஜெகஜோதிமயமாய் பிரம்மம் வீட்டிருக்கின்றது. இந்த ஜோதி தரிசனை ஆசான் அருளால் மட்டுமே வரப்பிரசாதமாக உனக்கு கிடைக்கும். குருவரன் தன் தனிப்பெரும் கருணையால் கிடைப்பது இது என்று இதனை குறித்து விளக்கமாக அருளியிருக்கின்றார்கள். இதனையெல்லாம் புகன்றதற்கே கலைஞானம் 2ஆம் காண்டம் முதல்வரந்தன் மாணவர்க்கு பொறியலாகும் என்று பாடியிருக்கிறார். ஞான சாஸ்திரங்களில் முதலில் ஆகாசம் அசைவின்றி இருந்தது என்றும் அதில் ஏக உருவான பிரம்மம் என்ற ஏக பெரும்பதியின் அருட்சுரப்பான ஆத்ம உயிர்ப்பு திசும்பி வீறி எழுந்து அண்டத்தை படைத்தது என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆகாயமாகிய பரவெளியை சிதாகாயம் என்றும் ஞானாகாயம் என்றும் அது கூறுகிறது. யஜுர்வேதத்தில் ஆரம்பத்தில் எதுவுமில்லை, சூன்யமான ஆகாயத்தில்
போதாதிய சின்மய நெருக்குதால் தன்னைத்தானே பிரம்மம் தோற்றுவித்துக் கொண்டது. இதுவே தானு என்றும் தான் தோன்று என்றும் பெயர் பெறுகிறது. இந்த பிரம்மம் என்பது எங்கும் நிறைந்துள்ளது. பிரம்மத்தில் இருந்தே ஆத்மாக்கள் எல்லாம் நெருப்பிலிருந்து பொறி கிளம்புவதைப் போல கிளம்பி வந்தது என்கிறது இந்த வேத மாமரம். பிரபஞ்சத்திற்கு தோற்றமும் முடிவாக இருக்கின்ற இறைவனானவன் உருவத் தோற்றம் இல்லாமல் உள்ளான் என்கிறார் மாணிக்கவாசகர். தெய்வமான்மியத்தில் கோடான கோடி காலகாலமாய் ஏகமய சூன்ய காரிருள் கருப்பான இருட்கோளத்தில் நிகரற்ற வசுபுதலான ஒரு நெருக்குதலால் புழுக்கம் ஏற்பட்டு விசர்வைகளான் என்றும் அந்த விசர்வை நீராகி ஜடக்கடலாக பெருக்கெடுத்த போது அதன் அடிமூலத்தில் சுழியாக சுருண்டு புதைந்து இருந்த அகரத்துறை வித்தே ஜலமாக அசைவற்று இருந்த ஆதி அனாதியான அக்காணிமொழி ஏகநாயக வித்து நெருப்பாக அந்த ஜலத்தில் அமர்ந்திருந்தது. அது அப்போது சுவாரியாக வீறி விசும்பி ஏகரூப அக்னிமய பேரொளி பிழம்பாக பேரண்ட முகடலாம் அதிர்ந்தி விரிய எழுந்தபோது காற்றும் புயலாக வீசத் தொடங்கியது. அப்போது அது சென்மயமாகியதால் விண்ணும் போதல பாதாளமும் அத்துடன் எழா நின்றது. அப்படி எழுந்த ஏகநாயகம் தன் திருப்பள்ளி அரியாசன சிம்மாசனத்தை அந்த ஜலப்பிரகாரத்தில் அப்படியே அமைத்துக் கொண்டது. இப்படி பஞ்சபூதங்களையும் நிறை சூழாக தன் வசமாக்கி கொண்டு விட்ட அந்த பாரப்பெரிய பராபர சுகிசுத்த சுகிர்த சுயம்பு திரிசூலி என்றும் சத்தினி என்றும் சத்தியத்தான ஹபீப் என்றும் பெயர் ஆகியது. சர்வ அண்டரண்டங்களையும் ஆண்ட சராசரங்களையும் படைக்கும்படி அந்த செழும் புனல் சராசன பீடத்தில் அது அமர்ந்திருந்தே தம் ஆட்சியின் வசப்பட்டிருந்த பஞ்ச பூதங்களையும் ஏவி பிரம்மாண்ட அண்டாண்டத்தை படைக்க ஆரம்பித்தது. விண்ணில் கதிர்மதி நட்சத்திர விண்பனி தாரைகளை படைத்தது. அண்டத்தில் மண்ணும் கல்லும் மலையும் கடலும் ஆறும் அரியும் மற்றும் கோடான கோடி ஜீவராசிகளை படைத்து 1008 அண்ட சராசரிகளையும் உத்பவம் செய்தது. இப்படி ஒரு தனித்தலைமை ஏகரூப பேரொளி புறம்பாக ஆகிய இந்த மகதியின் ஆதிமூல ஆவி இந்த அண்டத்தையே படைத்ததினால் அதுவே இதற்கு பெருந்தெய்வ பரபிரம்மமாக ஆகியது. இதையே பரமாத்மா என்றோம். இதையெல்லாம் புரிந்து கொள்ளத்தான் நம் தெய்வ வாக்கியமும் கிரந்தமும் நமக்கு அருளப் பெற்றுள்ளது. பரபிரம்மம் என்பது பரமாத்மா என்ற ஒருவரையே குறிக்கிறது. மெய்ப்பொருள் அனைத்தும் இருப்பிடம் அதுவே. அசைவதும் அசையாயதும் அனைத்திலும் அந்தராத்மாவாய் இருப்பதும் அதுவே. உயிர் அனைத்திலும் சாட்சியாக இருப்பதும் அதுவே. அது எதையும் வெறுப்பதும் இல்லை, விளக்குவதும் இல்லை. தான் தோன்றி சுயம்புவாக எழுந்த பரபிரமே பரபிரண கடவுளாகவும் ஆவார். இதையே பரம்பொருள், பரபிரம்மா, பரமசிவம், ஆதி மூலம், சிவபெருமான், ஆதி பகவான், பரமபிதா, கர்த்தர், தேவாதி தேவன், யெகோவா, அல்லாஹ் என்று உலகத்தில் பெயரிடப்பட்டு அந்தந்த காலத்தில் வழங்கப்பட்டது. பல்வேறு காலங்களில் பிரம்மத்தின் உத்தரவுபடி சர்வ சக்திகளை கொண்ட அவதார புருஷர்கள் உலகில் அவதரித்து வந்தபோது பிரம்மத்திற்கு இந்த பெயர்களை அவர்களே எடுத்து வைத்ததும் அல்லாமல் அதற்கு உரியவர்களாக அவர்களே இருப்பார். கைவல்ய நவநீதத்தில் பிரம்மத்தை இயற்கை என்று அழைக்கிறது. அது மேலும் மேலும் கூறுவதில் இந்த இயற்கையே எப்போதும் ஒழுங்கு தவறாமல் தானாகவே தன் செயல்பாடுகளை பிரம்மமாக இருந்து நடத்தி வருகின்றது என்று எடுத்துக் கூறுகிறது. படைத்தல், காத்தல், அடித்தல், அருள் ஆகிய சக்தியை கொண்ட பரபிரம்மம் எங்கும் நிறைந்தது. எல்லாம் அறிந்த வல்லவ குணங்களும் அதற்கு உள்ளது. இந்த பிரம்மம் படைத்தது 3 லோகம். அது பூமிலோகம், தேவலோகம், சொர்க்கலோகமாகும். இந்த பரம்பொருளே வெளியாக்கி ஆட்சி செலுத்தப்பட்டு வருவதான தேவர், கந்தர்வர், அசுரர், ராட்சசர், பிசாசு என்ற படைப்புகளும் சில காணப்படுகின்றது. இந்த எல்லாவற்றுக்கும் மூலம்
மனு என்ற நரப்பிறப்பே வித்தாக உள்ளது. இதில் நரன், மனு, தேவன் என்ற நிலையில் மாறி மாறி வாழ்வதாக மண் உள்ளது என்று பழம் மாமரைகள் எடுத்து கூறி வைத்துள்ளது. மனிதன் தேகத்தில் ஆன்மா தனித்து இருக்கும். அவன் தோளம் அண்டத்தை ஒத்த பிண்டமாக உள்ளது. அவன் ஆன்மா அவன் தேகத்தின் செயல்பாட்டின் நிகழ்வின் மத்தியில் மனம் என்பதாக இருக்கிறது. நரனாகிய மனிதன் உள் இறை பொருளாக தேவ பிரம்மாவி சூக்கும காரண தேகமாக மறைந்துள்ளது. அதற்குள் இந்த பிரம்மம் எப்படி உள்ளது என்று வேதங்கள் விளக்குகிறது. அது மட்டுமல்லாமல் ஆலமரத்தின் சிறு விதைக்குள் ஆலமரம் கண்ணுக்கு தெரியாமல் அடங்கியிருப்பது போலவும், நீருக்குள் உப்பு மறைந்திருப்பது போலவும், அண்டாண்டெங்கும் சகல வஸ்துவிலும் பிரம்மமாகிய பரம்பொருள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது என்றும் அவைகள் எடுத்துக் கொள்கிறது. மேலும் இந்த பிரம்மாவியே சத்து, அதுவே சித்து, அதுவே இறை, அதுவே ஆன்மா. மனிதன் ஆன்மாவும் இதுவே, இதுவே தத்துவமசி, அதாவது அதுவே ஆகிறாய் என்பதாக சாந்தோக்கிய உபனிஷத் கூறுகிறது. ஆண்டவர் வாக்கியத்தில் மனிதன் ஆன்மா நுட்பமானது, அது உடலுக்கு ஆணிவேர் போன்று இருப்பது, இது இலவம் பஞ்சின் இழை போல் இருக்கும். அந்த நூலின் இழையை விட நுட்பமானது என்றே சொல்ல வேண்டும். அந்த நூல் இழையின் உள்ளே ஒரு துவாரம் ஓடியிருந்தால் அந்த நுட்பத்தை என்ன என்று சொல்வது? அந்த நுட்ப அளவுதான் அது என்று சொல்வது என்று அருளி செய்துள்ளார். ஆன்மாவை ஆன்மாவால் தான் உணர முடியும், உணர வைக்க முடியும். மெய்த்தேவ குருவரின் ஆன்மாதான் உன் ஆன்மாவை உனக்கு உணர வைக்க முடியும். மெய்த்தேவ குருபரனால் உணர்த்தப்பட வேண்டிய ஒன்று ஆன்மா என்று பிரகதாரண்ய உபனிடம் கூறுகிறது. மேலும் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எண்ண முடியாத கோடான கோடி எண்ணிக்கை கொண்டது. அதனுள் எல்லாம் பிரம்ம கிரணம் உள்ளது. அந்த இறையம்சம் தன்னுள் உள்ளதை காணக்கூடிய சக்தியும் அறிவும் பிரம்மம் மனுக்குதான் தந்துள்ளது என்று எல்லா வேதங்களும் கூறுகின்றன. தெய்வ வேதத்தில் அண்டமும் அதிபாதாளம் அகிலமோடு அமரர் மற்றும் கண்டனால் யோனி தோட்டம் கணிக்குணா உடலோ சங்கம் தொண்டொழு மனிதன் சுத்த துறை இருதயத்தில் அன்றி மிண்டெங்கும் வெளியாகாத இறைவனை இறைஞ்சுவோமே என்று தெய்வ திருப்பாடலும் பிறச்சியில் வருகிறது. பிரம்மம் இறக்கி அருளிய வேதங்களில் நான் விண்ணுலகில் வசிக்கவில்லை, யாரும் இதயத்திலும் இல்லை. மெய்குருவனாக நான் வரும்போது அந்த என் பக்தர்கள் எங்கே என் புகழ் பாடுகிறார்களோ அவர்கள் மனையில்தான் நான் இருக்கிறேன் என்று கூறுகிறது. அண்டங்கள் அனைத்தையும் ஆத்மாவாகிய ஜீவனில் அடங்கியிருப்பதாக காண்பவன் எவனோ அவன் பகுத்தறிவு என்ற ஞானத்தை அடைந்தவனாகிறான். அனைத்தும் பரமாத்மாவான பிரம்மம் என்று அறிந்தவனுக்கு உலக ஆசைகள் எதிலும் பற்றுமில்லை, ஆர்வம் இருக்காது என்று கூறியது அதே வேதங்கள். ஞானத்தின் முதலும் கடையுமான பாடமும் அறிவினை அறிய வேண்டிய பொக்கிஷமுமானதே இந்த வேதங்கள் ஆகும். இந்த மகா சமுத்திரத்தில் முத்துக்குளித்து நல்லவற்றை கண்டு தெரிந்து தெளிய வேண்டும் என்பது மனிதனின் வாழ்க்கையின் அவசியம். அதனை பெறுவதற்கு இறைவனுக்கு இணையான மெய்குருவரின் சந்திப்பு மனிதனுக்கு நிகழ வேண்டும் என்று மேலும் அமைதியாக கூறுவது இந்த சாஸ்திரங்கள். பரம்பொருளின் ரூபம் அரூபமானது. அந்த தோற்றமில்லாத இருள் வஸ்துவானது பரபிரம்மம் எனப்படுகிற பரபிரம்மம் என்று ஆவதற்கு ஆதி முதல் வித்தானது வரம்பிலா நெடுங்காலம் அசைவற்ற கருக்குடை இருட்கோள சூன்யத்திலிருந்துதான் வந்தது என்பதை பார்த்தோம். அது வந்தெழுந்த பூதாதிய மூல இருட்கோள சூன்யமான வெறும் அண்டவெளி வெற்றிட பொற்றலின் உசும்புதலால் தான் பஞ்சபூதங்களையும் கை கொண்ட பரபிரம்ம வெளிவந்தது என்பது பற்றி மேலே விரிவாக பார்த்தோம். ஆண்டவர் வாக்கியத்தில் பெருந்தவ குன்றாக வந்த அந்த ஏகரூப பிரம்ம பிம்பம் எப்படி வந்தது? ஆதி முதல் காரண கடுங்கார காரில் யுகுத்தறிய முடியாத நெருக்குதால் அல்லவா செல்வெளியார் என்ற போது நீர் உண்டாயிற்று. நீரிலிருந்து அக்னி உண்டாயிற்று.
அந்த அப்பு என்ற நீரில் அக்னி பிரிந்து எழும்போது காற்று உண்டாகி அந்த சின்மயத்தின் ஈர்ப்பால் விண்ணும் மண்ணும் முன்னு பின்னாய் முளைத்து எழுந்தது. அந்த இரண்டின் அப்புறத்தால் மூலிகைகள் தாவரம் உண்டாயின. அடுத்தடுத்து அண்டத்திலிருந்து கோடான கோடி உயிரினங்கள் உண்டாயின என்று வரிசை கிரமமாக தெய்வம் எடுத்துக் கூறியிருக்கிறார். இந்த உயிரினங்களாக வந்த கோடான கோடி ஜீவராசிகள் 4 வகை யோனியில் பிறக்குமாறு பிரம்மத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த உயிரினங்களாக வந்த கோடான கோடி ஜீவராசிகள் 4 வகை யோனியில் பிறக்குமாறு பிரம்மத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று தெய்வ வாக்கியம் விளக்கியுள்ளது. ஆண்டவர் வாக்கியத்தில் புழுக்கம் என்பதில் இருந்து புழுவும், விதை என்பதில் இருந்து தாவரங்களும், முட்டை என்பதில் இருந்து பறவை, ஊர்வன, ஜலம்பால் ஜந்தும், சினை என்பதில் இருந்து விலங்கும் உருவாகின்றன. பிரம்மத்தின் மிக உயர்ந்த படைப்பாக மனுவும் அதிலிருந்துதான் அடுத்து வந்தது. ஆனால் மனுவின் படைப்பில் மட்டுமே 7 வகை பிறப்பு என்பது இணைத்து வித்தியாசமாக படைக்கப்பட்டுள்ளது. அதாவது அந்த படைப்பின் 7வது நிலையில் அமரர் என்ற ஒரு தேவ தோற்றம் இறைவனால் தரப்பெற்றுள்ளதை பார்க்கிறோம். 7 வகை தோற்றம் என்றால் என்ன? 7 வகை தோற்றம் என்றால் என்ன? மேலே கூறிய அமரர், மனு, விலங்கு, புல், ஊர்வன, ஜலம்பால் ஜந்து, பெருக்கினம் ஆகியவை. இந்த 7 வகை தோற்றம், இந்த 7 வகை தோற்றத்தில் இதில் அமரர், மனு என்பவற்றுள் ஒன்றுக்கொன்று எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது தெரியுமா? தருக்கிணத்துக்கும் பறைவினத்துக்கும் உள்ள எவ்வளவு வித்தியாசமோ, தருக்கிணத்துக்கும் பறைவினத்துக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அந்த வித்தியாசம் ஒன்றுக்கொன்று உள்ளது. அதேபோல் மனுவுக்கும் தேவன் அமரர் பிறப்பிற்கும் இந்த வித்தியாசம் உள்ளது என்று விளக்குகிறார். நம் மெய்வழி வேதத்தில் தேவராய் பிறக்க தேரைந்து மந்திரம், 4 வகை யோனி, 4 வகை யோனி, 7 வகை தோற்றம், அனைத்தும் உன்னுள் அறிந்து வாழ்வதற்காக நீ உடல் எடுத்தது நன்னேர் என அறிவது முதலாம் அறிவு அறிப்பாடமே என்று அறிவு அறிப்பாடம் பக்கம் 124 வரைந்துள்ளார்கள். மேலும் ஆண்டவர் வாக்கியத்தில் படைப்பில் மிக மிக உயர்ந்த படைப்பானவன் மனுவானவன் ஆவான். எப்படி எனில் தருக்கிணத்திலிருந்து மனிதன் வரையுள்ள எல்லா தோற்றங்களும் 4 வகை யோனி பிறப்பில் முடிந்துவிடும். ஆனால் மனுவுக்கு மட்டும் அடுத்து ஒரு தேவ யோனியில் 7வது பிறப்பெடுக்கும் அதிலும் அரிய வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. அதுதான் மனுவுக்கு அடுத்து இவன் பெறும் அமரன் தேவன் என்ற நிலையாகும். இது மனு செத்த பிறகு அவனுக்கு கிடைப்பதல்ல, உயிருள்ள போதே இதனை இவன் பெறுகிறான். அண்டம் என்ற ஒரே யோனியிலேயே கொசு முதல் அண்டரண்ட பட்சி வரையுள்ள பல ஜாதிகள் தோன்றுகின்றன. இப்படி ஒவ்வொரு யோனிகளும் பல ஜாதிகள் உண்டாகின்றன. ஆனால் தேவ பிறப்புக்கு மட்டும் தனியாக ஒரு யோனி படைக்கப்பட்டுள்ளது. அதாவது மனு என்ற ஜாதிக்கு மட்டும் தனியாக ஒரு வீடு தரப்பட்டுள்ளது. அவன் தன் மெய்த்தேவ குருவரன் அமுத மொழியை பருகும்போது பெறப்படும் வித்தான ஒரு ஆவியே அந்த வீடு. இதுவே அவனை தேவப்பிறப்பு ஆக்கும் யோனி ஆகும். பல ஜாதிகளுக்கும் சினை என்ற யோனிதான் என்று கண்டிப்பாக விதித்துவிட்டு, பல ஜாதிகளுக்கும் சினை என்ற ஒரு யோனிதான் என்று கண்டிப்பாக விதித்துவிட்டு, இந்த தேவ ஜாதிக்கு மட்டும் தனித்த ஒரு யோனியை இறைவன் தந்தது அதன் முக்கியத்துவத்தை பிரித்து காட்டுகிறார். இந்த இறைவனின் பெருங்கருணை என்ன என்று வியப்பது? யோனி என்றால் இது எப்பேற்பட்ட அருவ யோனி. உன்னதம் என்று பெற்ற எல்லாவற்றையும் இந்த தேவ பிறப்பானதே ஒன்று சேர மாறிக்கொண்டு விட்டதால் அதுக்கு சமத்துவமானது வேறு எதுவும் இல்லை. ஆகியதான் அதற்கு தனித்த யோனி தரப்பெற்றுள்ளது. இப்படி இவன் பெற்றுள்ள இந்த தேவன் அமரர் என்ற தெய்வீக பிறப்பின் முன்னேற்றி இவன் எண்ணி எண்ணி பார்க்க வேண்டும் என்று திருமெஞ்ஞான குரல் பக்கம் 168, 170 தெய்வம் தெரிவித்துள்ளார். இறைவனுக்கு சமமான மெய் குருவை யார் பெறுகிறார்களோ, அந்த இறை குருவரின் அருளுக்கு யார் பாத்திரமாகி இருக்கின்றாரோ அவருக்கே அந்த குருவரின் மூலம் ஆன்மா தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். அவரின் நாதபோத வேதமான அவர் அருள்மொழியை உன்னை தேவயோனியில் பிறக்கச் செய்து தேவனாக்கும்.
மெய்மதி தரும் வான்மதி குரல் ஆண்டவர் வாக்கியத்தில் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்வித மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுராகி முனிவராய் தேவராய் தோன்றி செல்லாகி நின்ற இந்த எல்லா ஜங்கமத்துள்ளே எல்லா பிறப்பும் பிறந்து பிறந்து இழைத்தேன் எம்பெருமானே, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு வீடுட்டேன் என்பது மாணிக்கவாசகன் திருவாசக பாடலில் உண்டு. சிவனெதி செல்வ மாணிக்கவாசகரான் தம் பாடலில் புல்லாகி பூடாகி எழுவகை தோற்றமாகி பிறகு மனிதனாகி வந்த பின்பும் அதில் 7 பருவமாக குழவி குதலை என்று மாறி மாறி பிறப்பைதான் பிறந்து பிறந்து இழைத்தேன் என்று அவர் நிறைவில் கூறுகிறார். புல்லாகி பூடாகி பிறகு மனுவாய் பிறந்த பிறகு குழந்தை பருவம் முதல் அறிவு மேலும் வளர்ந்து வளர்ந்து வரும்போது குழவி குதலை மங்கை மடந்தை அறிவை போன்ற 6 பிறப்பு பிறந்து பிறந்து அத்துடன் நின்று விடுகிறார். 7வது தேவநிலையை யாரும் பெறாமல் பிறந்து பிறந்து இழைத்து வருவது போல் நானும் இதுவரை இறந்து விட்டேன் அண்ணலே, இப்போது தங்கள் அருளால் 7வது தேவ பிறப்பு எடுத்து விட்டேன் என்பதை பெருமையாக எடுத்து இப்படி பாடுகிறார் என்று எடுத்து பேசினார். பல மெஞ்ஞான பாடில் உள்ள நுண்ணிய கருத்துக்கள் எல்லாம் நமக்காக தெய்வமர்கள் அவ்வப்போது விவரித்து இருக்கிறார். யமவாரி தர்க்கம் எந்திரம் என்ற பாடலில் தெய்வமார்கள் 6 பிறப்பென்னதென்று அறியா பெருமகனே, 6 பிறப்பின் விவரம் அங்கே தெரிவதெங்கே, எவ்வுடலில் எவ்விறப்பும் இருப்பதறியாமல், எவ்வுடலில் எவ்விறப்பும் இருப்பதறியாமல் செத்து பிறப்பதென்று சொல்வாதறியாதோ இவ்வுலகிலே அலைந்து எவ்வித கேட்டாலும் எங்கேயும் அறிய ஒன்னா 6 பிறப்பனகுறி தெரிவதிங்கே அப்பா திரண்டேழு உன் பிறப்பும் எவ்விறப்பு நித்தியத்தில் இருந்தால வந்தவனோ 7ஆம் பிறப்பது நீ எடுக்கையிலே திருதையா நித்திய வாழ்வுக்கென்றே நிலைத்தில் படைத்த மனு 6ஆம் பிறப்பிலேயே அனுத்தியனாய் போனாக்கால் ஐயோ இதென்னவையா அணியாயாடி வளவோ என்றெல்லாம் பாடி இந்த இக உலக மக்களின் அறியாமையை கண்டு வேதனை அடைந்து நமக்கு எடுத்துக் கொள்ளலாம். மனு இருந்தால்தான் அவன் தேவனாவான் என்று உலகம் நினைத்திருப்பது தவறு என்று எடுத்து தெய்வம் கூறியிருக்கிறார். நரனாக பிறக்கும் மனு அவன் வாழ்நாளிலேயே மெய்த்தவ குருமுக போதனையால் இவன் தேவன் என்ற அமர்த்துவ வல்லம் பெற்றவன் ஆவதே அமரர் தேவன் என்ற நிலையாக இன்று தெய்வம் அருள்கிறார். தம் போதஞானத்தால் தம் பிள்ளைகளின் துக்க உடலை மாற்றி சுகொடையில் ஆக்கியோரின் பேரு உண்மையை பற்றி நாம் பாடுவதற்குரிய ஒரு பாடலாக தெய்வம் அமுதபோத வேத பாடலில் ஆசிலான் மறைப்படியும் எண்ணில் கோடி மந்திரங்கள் அனைத்தும் ஒரு மொழிக்குள் வைத்து தேசிகர் என் தொக்கவள் நீக்கி உள்ளே சுக உடலை காட்டிய பொன்னரங்கதானும் பேசினான் நாயனி பொருட்டா எண்ணி பிஞ்சகன்றன் நோக்கினிக்கு என் நோக்கேக வா சிவா சிவா வரவு கண்டேன் வள்ளல் திருவடி கமலம் வாழ்வெண் நெஞ்சே என்று பாடி வைத்துள்ளதை பார்க்கிறோம். ஒரு அருந்தவ ஆண்டவர்கள் வாக்கியத்தில் இறைவனால் வழி வழியாக இறக்கப்பெற்ற வேதாந்தங்கள் உலகத்தில் காலாகாலமாக வந்துதான் இருக்கிறது. மனிதனுக்கு 6வது அறிவு இருக்குது. அவனுக்கு சுக்குதமே இருக்குது, அவனுக்கு சூக்குமதியாகவும் இருக்குது. உனக்கு அவற்றை விளக்கித் தர பார்வான்களும் வருவார்கள் என்பது நிச்சயம் என்று அவர் அருளியுள்ளதின்படி தெய்வ வேதம் வந்து நமக்கு இதனை
இன்று எடுத்து சொல்கிறது. ஒரு மெய்ஞான சத்குருவின் ஞான சிலாகை கொண்டு அவன் பாவத்திரை கிழிக்கப்படும் வரை வேத உலகமான விண் உலகம் அவனுக்கு விடியாது என்று தெய்வ வாக்கியமாக என்ற தெய்வ வாக்கியப்படி அவர் மீது நாம் கொள்ளும் பக்தி நெறியை இதனை நமக்கு செய்யும். சொல்ல ஒண்ணாத பல்லாயிரம் கோடி அண்டம் படைத்தாங்காங்கு வெல்ல ஒண்ணாத பல்கோடி ஜீவனிலும் விளங்கியும் அறிய ஒண்ணா அல்லாவினும் பல்லாயிரம் பேர் அல்லாவினும் பல்லாயிரம் பேர் வேற்றுமை கருவருபானோன் சல்லல்லாயிர ரசூல் குரு காப்பாய் சாட்டிய சோடசமே என்று சோடசனில் பாடுவதை போன்று எல்லா உயிர்களுக்கும் பிரம்மா உள்ளது. ஆனால் மனு பிறப்பு மட்டும் அந்த பிரம்மத்தை தன்னுள் காணும் சத்திய வாய்ப்பு பெற்று உள்ளது. அந்த பிரம்மம் அவனுள் எப்படி தோய்ந்துள்ளது என்று இன்று தெய்வ வேதத்தை தவிர நம் தெய்வ வேதத்தை தவிர வேறு எந்த வேத சாஸ்திரனை படித்து படித்து பயின்று எவ்விதத்திலும் இந்த ரகசியத்தை அறியவே முடியாது. வேதங்கள் உனக்கு பிரம்மத்தை காட்ட இயலாது, ஏனில் நீ ஏற்கனவே பிரம்மமாகத்தான் இருக்கிறாய் என்ற ரகசியத்தை நம் மெய்வழி வேதம் மட்டுமே உனக்கு உணர்த்த முடியும். உன் உலகத்தில் மறைந்திருக்கும் மெய்யை மறைக்கும் திரையை அகற்ற வேண்டுமானால் நம் வேத நாத போதங்களை ஓதுனால் அந்த திரை கிழிக்கப்படும். ஆத்மாவை பற்றிய அறிவே ஞானம் என்று வகுக்கு அங்கு வெளிப்படுத்தியுள்ளது. ஆத்மாவில்தான் இறை பிரம்மம் இழைந்து மறைந்துள்ளது என்று மெய்வேதம் எடுத்து விவரித்து அந்த அறிவை இன்று நமக்கு தந்துள்ளது. நம்முள் உள்ள பரம்பொருளை தனியாக காணவோ அடையவோ வாழ்வில் முடியாது. நம் ஆன்ம அறிவு என்பதே பரம்பொருள் தான். அந்த அறிவிலே அறியப்படும் பொருளே பரம்பொருள். இதனை விளக்கும் உபாயம் நமது தெய்வ பேரவதார குருவரன் வேதத்தில் வசமே உள்ளது. இதனை திட்டமாகத்தான் நமது வேதாந்த நூல் எடுத்து நமக்கு காட்டுகிறது. பரம்பொருள் ரூபம் பற்றி மெய்ஞான தமிழ் சமயத்தில் தோன்றிய ஞானிகள் தமது பாடல்களில் சில நுட்பமான விளக்கங்களை கூறியுள்ளனர். அதாவது ஒரே ஒரு பரம்பொருள் எப்படி உலகம் எங்கும் கணங்களாக வியாபித்து உள்ளது என்ற ரகசியமே அது. பொன்னப்பானை பொன் சொடுபல மின்னப்பானை இன்னொரு மறிகிறார் என்கிறது அப்பர் திருக்குறுந்தல். மின்னலை போன்ற ஜோதி சுருவான பரம்பொருளை இன்னொரு எவருமே கண்டதில்லை என்று அப்பர் கூறுகிறார். 4 மறைகளும் போற்றுகின்ற ஆதி இறைவனை ஒருவராலும் அறிய முடியாது என்கிறார் திருநாவுக்கரசர் என்ற அப்பர். இந்த பிரம்மத்தை அதன் திருப்பாதம் என்ற அரூப கிரணக்கதிர் பிரகாசத்தை நம் அகமனதில் என்ன நிலையில் மட்டுமே கண்டு தரிசிக்கலாம் என்கிறார் போகர். தானான கைலாச பதியில்தானும் சட்டமுடன் தேவாரி தேவர்தானும் கோணான கடவுளின் பதாம்பயத்தை கொற்றவர்களும் மாண்பர்களும் கண்டதில்லையே என்கிறார் போகர் 7000. நின்றதொரு தேவாதி தேவதாமும் நிகழ்ச்சியுடன் பதாம்பயத்தை இணைந்தே தவம் செய்வாரே என்று அடுத்தடுத்து ஆண்டோர்கள் இந்த பாதநிலையை எடுத்துக் கூறியுள்ளார். இறைவன் அரூபானவன் என்றும் அவனை தேவாதி தேவர்களும் கொற்றவர்களும் மாண்பர்களும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூவரும் கூட கண்டதில்லை என்றும் இவர்கள் பிரம்ம திருவடிப்பாத பிரகாசத்தை மனதில் நிறுத்தி தவம் செய்வதாக போக முனிவர் கூறுகின்றதை பார்ப்போம். காணும் உலகு உயிரினத்தும் கலந்த பாதம் என்று பிள்ளைத்தமிழ் தெய்வம் பாடுகிறார். இறைவனுடைய பாதம் என்பது ஒரு அற்புதமான ஆன்ம அகமிய இறை பரிபாஷையின் அர்த்தமாக பிரம்ம ஞானத்தில் உள்ளது. இது மனுவின் பிரணவ உள்ளக பிரம்மலய சூக்குமிதக வடிவம். இதனை நம் வேத குருபோதம் என்று நமக்கு தரும். 33 மற்ற தேவரும் காணா திருப்பாதம். 33 மற்ற தேவரும் காணா திருப்பாதம் என்று பாடுகிறது மாணிக்கவாசகர் திருவெண்பார். இதில் பாதம் என்கிற திருவடி கிரணம் என்பது மனித உயிர்வீச்சாக மேலும் கீழுமாக அசைந்து நுண்ணீர் ரூபாக நம்மில் ஜீவதக முன்முகப்பில் பிரம்ம கதிர்களாக பதிய பெற்றுள்ளது என்ற
குறிப்பை தங்கள் கிரந்தங்களில் தெய்வம் வரைந்துள்ளார்கள். என்னகமுன் திருப்பாதம் இலங்கும் பொதி மலையில் இருத்தியனை தவன் இருத்திய சகுருவாய் என்று மெய்வழி நூலில் மெய்வழி பாரசத்தில் பாடுகிறார். சகல உயிர் ஜீவனிலும் ஆடும் பாதம் கருவில் அணை வளர்த்த பாதம் தன்முடி மேல் அடிவைத்த ஞான பாதம் என்று இறைபாதமே மனைவின் ஜீவனாக உள்ளது என்று குருமுறாவில் பாடுகிறார். தெய்வமான்மிய 191 இவ்வாறு தங்கள் வேதாந்த சஞ்சீவி சடாபடி மோடுராகிய பிராணவர்களின் கிரண திருவடிகள் இரண்டையும் நீங்காது சிரசின் மீது புனைய பெற்றதாக ஆனாரு என்று வரைந்துள்ளார்கள். அகில காலத்தில் தம் குருவரின் அருட்பாடிப்பான கிரண திருவடிகளை நீங்காது தம் சிறமேல் பதிய பெற்ற தகைமையை எடுத்துக் கொள்கிறார். நம் வேதத்திலும் கல்லை இலக்கி பிசைவது போலே கல்லிங்கை குழைந்து வல்லவமான கலைகள் தீரண்டு ஒரு பெருங்கிரணம் என்று சோடசனியில் பாடுகிறார்கள். இதிலிருந்து இறை பிரம்ம ஆவியும் குருபரன் கேரண திருவடி பிரகாசமும் மனுவும் ஜீவனும் ஒன்றே என்று அறிய முடிகிறது. இந்த அதிசோபன ராகரக ஞானாதிக்க வல்லமையை தங்கள் குருபரன் போதன கிரண ஆவியால் தெய்வம் பெற்றார்களாம். அதனால்தான் இதுவரை வந்த ஒவ்வொரு ஆண்டோர்களும் மெய்ஞான அவதளித்து தங்களை நற்கதிக்கு ஆளாக்கிய தங்கள் நெறியிரு குரு பிராணியே இவர் ஒவ்வொருவரும் அன்பால் பேரன்பால் பணிவால் பக்தியால் இன்னும் பிறவற்றால் அவர்களை சிவமாக திருமாலாக தோத்தரித்து வணங்கினார்கள் என்பதை அறிய வேண்டும். தங்கள் குருபோகத்தால் ஞான விளைவு பெற்ற அதனை கடல் கடந்தேன் கரையடைந்தேன் கண்டுகொண்டேன் கோயில் கதவு திறந்திட பெற்றேன் காட்சியெல்லாம் கண்டேன் அடற்கந்த திரு அவதுண்டருளப் பெற்ற பேரொழியால் அனைத்து மறிந்து தெளிந்து ஒருவாறு அறியாமை அடைந்தேன் என்கிறார் அழுப்பாவன். தேவர்கள் தங்கள் குருவரின் அருளால் மெஞ்ஞான எழுச்சியின் பிரகாசத்தை தாம் பெற்றது பற்றி மாண்பிற்கு எடுத்துக் கூறும் பாரப்பெய்ய ஞானவரிகளில் எங்கள் நாயகம் அவர்களுக்கு சூக்குமா சூவானது மூற்றி சுரந்தோங்கி ததும்பி வெளிக்கிளம்பி நிற்க கைலாய சந்ததி பரம்பரையாய் மெய்யாக நின்று வரும் இளங்கமிழ் உபதேசம் ஒரே ஆரம்ப காலம் நாயகர்களுக்கு அடுத்து நெருங்கி வந்து விட்டதென தெரித்து தட்டி கொடுத்து கதவு தாள் திறந்ததானது என்று வருகிறதை பார்க்கிறோம். மனுவின் மூளை நரம்பு மண்டலம் சுரப்பிகளாகவே அதன் அளவில் செயல்படும். ஆனால் ஒருவனின் ஞான மேன்மையால் அவன் சூக்குமத்துள்ள சூக்கும சூழானது முட்டி சொந்தோங்கி ததும்பி விழிக்கிளம்பும் என்று தெய்வம் எடுத்துக் கொள்வதை பார்க்கலாம். ஒருவரன் கருணையால் தூள உடலில் உள்ள சூழ்ச்சி உடல் அதிநுட்பமாக மாற இறைசக்தியின் கிரணத்துடன் அது லயப்பட்டு ஒன்றி வரும்போது மகா பெருநிலையை அடைகிறது. இந்த நிலையில்தான் தூள உடலிலேயே சூக்கும உடலை உணர முடியும். மனுவின் தேகத்தில் தூள தேகம் மற்றும் சூட்சும தேகம் என்று இரு வகை உள்ளது. சூட்சும உடலில் உள்ள நுட்பமான ஆற்றல் தூள உடலை விட பல மடங்கு அதிகம். அதனால் தூள ஆற்றலை கடந்த சூக்கும தேகத்தின் வாயிலாக பிரம்மஜத்தின் சக்தியில் அடர்த்தியும் பெற முடியும். அதற்கு பூரண ஞான அறிவு என்ற 4வது விழிப்பு வர வேண்டும். இதனை நமது வேதம் செய்யும். அதனால்தான் நமது வேதத்தை ஓயாது படிக்க ஓங்கும் உணர்வு என்று தெய்வம் எடுத்து வைத்துள்ளார். ஓதி உணர்ந்து உரைபடி நடந்தோர் நித்திய வாழ்வும் நிமலனும் அவனாய் சுத்த சைதன்ய சிவக்குழுந்தவனாய் முத்தொழிற்கரசு முனிவனும் அவனாய் ஜோதிய கலந்தே சொற்கடங்கானாய் ஆதியம் அவனில் அனைத்தும் அவனில் என்று ஞானா வெளிப்படுகிறார்கள். அற்புதமான ஒரு ஆண்டவர் வாக்கியத்தில் எம்மால் இப்போ இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியது என்ன என்றால், ஏய் மனுவாய் பிறந்த நீ, ஏய்
மனுவாய் பிறந்த நீ ஏமாந்து கற்பகோடி கால அவஸ்தைக்கு போய்விடாதே என்பதுதான். ஆனால் அப்படி போவதிலேயே ஆனால் அப்படி போவதிலேயே எல்லோருடைய நினைவும் ஓடி இந்த எகவலின் தேற்றாக அலைகிறது. அந்த தேற்றில் இருந்து தப்பித்துக்கொள். அப்படி தப்பித்துக்கொள்ள மகா தவமிரு ஆகிய உன் செம்மேறு ஆகிய உன் குருபரனின் கையகத்து அடக்கமாகி இணக்கமாகி அவர் பிரீதியை இப்பவே பெற்றுக்கொள். இதுவே சொர்க்கம் தரும், இதுவே சொர்க்கம் தரும் என்று அருளியுள்ளார். நமது வேதம் பூரணப்பாடு பாடுகளில் ஓடி வந்தேன் காலமெல்லாம் ஒரு 40 ஆண்டாக கூவி வென்றேன் பாடுவழகில் கொண்ட பகல்ராவென்றில்லை என்று பாடுகிறார். இதை பற்றிதான் ஆண்டோர் வாக்கியம் அருளமது மொழி. இந்த மெய் உனக்கு ஒட்ட வேண்டும் என்றால் உன் ஆசான் அவர்கள் மெய்ப்பாதில் வந்த கடினமான காலங்கள் எல்லாம் மெய்ஞானம் பெற அவர்கள் பட்ட எல்லா பாடும் அடுத்து உனக்கு ஞானம் தர வந்தபோது இந்த உலகில் அவர்கள் அடைந்த எல்லா துன்பமும் கூட அது நமக்காகத்தான், அது நமக்காகத்தான், நம்மை ஞானப்பிள்ளையா ஆகத்தான், நம்மை ஞானப்பிள்ளையா ஆக்கத்தான், நமக்காகத்தான் பாடுபட்டார்கள் என்று நினைந்து வந்து அவர்கள் பட்ட பாட்டை கடந்து மெய் சிலிந்து நீ நின்றாயானால் அவர்களுக்கு நல்கி வரும் ஞானபோதும் சத்தியமையாக உன்பால் ஒட்டிவிடும் என்று அறிவித்தார். அவர்கள் பாடாத பாடுபட்டு பெற்ற இந்த மெய்யை நாம் எப்படியாவது பற்ற வேண்டும் என்பதற்காகவே இதையெல்லாம் எடுத்துக் கூறுகிறார். அங்கங்களாய் பட்டு நின்று அனைத்தையும் கைமையாக பொங்கும் பெரு வாழ்வேரி பொற்பதிக்கு ஆளாயிடுவி என்று பூரணப்பாயில் பாடுகிறார்கள். பூங்கிலக்கணியில் தான் தேடி வைத்திருக்கும் தன் குடும்பத்து ஓர் பொருள்வர் வான்கோடி மெய்குருவை வெத்திடுவாய்க்கும் பொங்கிலே வெத்திடுவாய் மாறாது வரும் இறுதி நாள் வரைக்கும் வைத்தவ வெத்திடுவாய் மாறாது வரும் இறுதி நாள் வரைக்கும் மெய்த்தவ சாயுச்ச பல வேந்தன் அவன் பொங்கிலே என்று எடுத்து பாடி வைத்துள்ளார். முத்தி பெருவு தொடர். நமஸ்காரம்.